முதல்வர் மருந்தகம் மூலம் மலிவான விலையில் தரமான மருந்துகள் வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் NV நடராசன் மாளிகை தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றிய அலுவலகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் தலைமையில் முதல்வர் மருந்தகம் திறப்பு விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், கடந்த ஆட்சி காலத்தில் இல்லாத அளவிற்கு வங்கிக் கடன்கள், பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், கூட்டுறவுத்துறை மூலம் புதிதாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளதாக கூறினார். புதியதாக முதல்வர் மருந்தகம் திறக்கும் தொழில் முனைவோருக்கு 3 லட்சம் ரூபாய் வரை அரசு மானியம் வழங்கும் என்றும், வரும் 24ஆம் தேதி முதலமைச்சர் 1000 மருந்தகங்களை திறந்து வைக்க உள்ளார் எனவும் தெரிவித்தார். தமிழகம் என்றும் 1000 எண்ணிக்கையிலான முதல்வர் மருந்தகங்கள் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார். அறிவிக்கப்பட்டிருக்கின்ற 1000 முதல்வர் மருந்தகங்களில் சற்றொப்ப 980க்கும் மேற்பட்ட இதுவரை மருந்தகங்களுக்கு அனைத்து தகுதிகளும் சான்றுகளும் வழங்கப்பட்டு அவைகள் திறப்பதற்கு தயாராக இருக்கிறது. அந்த எஞ்சிய ஒரு 15-20 எண்ணிக்கையும் பூர்த்தி செய்யப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை குறிப்பாக ஏழை எளிய நடுத்தட்டு மக்கள், அதிலும் குறிப்பாக கிராமப்பகுதி மக்களுக்கு மிகுந்த பலனை தருகிறது என்ற காரணத்தாலே தான் மேலும் ஒரு 1000 மருந்தகங்களை மாநிலம் முழுவதும் திறந்திட வேண்டும் என்று அந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்கள்.